என்ன மாதிரியான வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க பாருங்க. இப்போ யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும், அவ்வளோதான். என்ன முடிவு எடுக்கணும்? என்ன முடிவு எடுக்கணும்? எப்போ பார்த்தாலும் மாமா முடிவு எடுக்க சொல்றீங்க. இந்த தடவை நீங்க முடிவெடுங்க. மாமாவே தான் எல்லாம் பண்ணணுமா? மாமாவே தான் எல்லாத்தையும் தான் வாயால சொல்லணுமா? மாமா செய்ய நினைக்கிறத நீங்க செய்யக்கூடாதா? இப்போ மாமா பொண்டாட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கல்ல, அதுக்கு அவர் தான் காரணம்னு பிரச்சனை பண்ற மாதிரி, இதுக்கப்புறம் ஏன் பொண்டாட்டி பிரச்சனை, ஓம் பொண்டாட்டி பிரச்சனை, குடும்பத்தில் அது பிரச்சனை இது பிரச்சனைன்னு சொல்லி எல்லாத்துக்கும் மாமா தலையை தான் போட்டு உருட்டுவீங்களா? அதனால இனிமே மாமா பேச மாட்டாரு. மாமா நினைக்கிறத நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன். டேய், நீ வாய மூடிட்டு கொஞ்சம் பேசாம இருக்கிய? தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காத. ஏய் ஞானா கதிரு, அவன் சொல்றதை கேளுங்கப்பா. இல்லை கரியாடா, நீ சொல்ற என்னண்ணா நீங்க இவன் சொல்றது கேளுன்னா என்ன அர்த்தம்? கதிர் மாமா, வாழ்க்கையில இவ்வளவு வயசு தாண்டது பெரிய விஷயம் இல்ல, புத்தி இருக்கணும். நான் சொல்றதை கேளுங்க. இப்ப நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்க? உங்க அண்ணனோட கிளம்பி வந்துட்டீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் அண்ணனோட நிக்கிறீங்க, அதெல்லாம் நாங்க நம்புறோம். வீட்டுல என்ன பிரச்சனை ஆனாலும் அண்ணனுக்காக நிப்பீங்க. ஆனா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது யாரு? மாமா தானே போயிட்டு வந்தாரு. டேய், என்ன கூட தாண்டா அவர் ஜெயிலுக்கு போக சொன்னாரு. அண்ணன் சொன்ன உடனே நான் போகல. என்னமோ ஒண்ணுமே செய்யாத மாதிரி பேசிட்டு இருக்க. மாம்சே, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? உங்க அண்ணன் சொல்றதை கேக்குறீங்க, ஆனா உங்க அண்ணன் சொன்னதை நீங்க செயல்படுத்திருக்கீங்களா? சரி, இது வரைக்கும் நீங்களா என்ன யோசிச்சிருக்கீங்க அதை சொல்லுங்க பாப்போம். உங்க மூளையிலிருந்து உதிச்சு நீங்க செயல்படுத்தின ஒரு விஷயத்தை சொல்லுங்க. அந்த சக்தி பையில கொண்டு போய் அடைச்சு வச்ச மாமாவுக்கு அவனை கொல்ல தெரியாதா? ஏதோ மிரட்டி உருட்டி அந்த ஜனனியை வாயை திறக்க விடாம பண்ணி வீட்டுக்கு வர வைக்கிறது தான் அவரோட பிளானே. என்னையா, அவனை கொல்றதுன்னு அவ்வளோ பெரிய விஷயமா? சொந்த தம்பியா அவர் கொல்லக்கூடாதுன்னு நினைச்சாரு, அவ்வளோதான். மிரட்டி வைக்கலான்னு பார்த்தாரு, முடியல. ஆனா அவங்கெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஃபுட் ட்ரக் திறக்க போறாங்க. அதுவும் மாமாவை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டு திறக்க போறாங்க. அது என்ன தம்பி ஃபுட் ட்ரக்கு? சமைச்சு ரோட்ல வச்சு கடை நடத்துறது தான். ரோட்ல போறவங்க எல்லாம் ஐயா வாங்க அம்மா வாங்கன்னு சாப்பிட கூப்பிட்டு கெஞ்சிறது தான். இவ்வளவு வளர்ந்த பிறகு இந்த குடும்பத்தை ஆளுங்க அப்படி செய்யலாமா? அதான் குடும்ப மானத்தை வாங்குறாங்களே. கேட்டா நீங்க மட்டும் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு தானே வந்தீங்க. மாமா என்ன பண்ணாரு? பொண்ணுங்க படிச்சிருக்காங்களான்னு பார்த்து படிச்ச இடத்துல சம்மந்தம் முடிச்சாரு. ஆனா படிச்சவங்க எல்லாம் இந்த மாதிரி எண்ணம் உள்ளவங்கன்னு அவர் செக் பண்ணல. ஒரு அக்கா டான்ஸ் ஸ்கூல் நடத்துவேன்னு நிக்குது, இன்னொரு அக்கா சமையல் பிசினஸ் பண்ணுவேன்னு நிக்குது, குட்டி அக்கா ஊரு பொம்பளைங்கெல்லாம் கூட்டு வீட்டில் வச்சு வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்களெல்லாம் எப்படி அடிமைப்படுத்தலான்னு டியூஷன் எடுத்துட்டு இருக்குது. 3 பேரும் குடும்பம் நடத்தணும்னு நினைக்கலையா? அதுக்கு மூல காரணம் யாரு? இந்த அப்பத்தா வச்சிருந்த ட்ரஸ்ட். அதை இப்ப ஜனனி அக்கா தான் நடத்திட்டு இருக்கு. அவங்க கடையை போட்டு சாதிக்கிறது இருக்கட்டும், அவங்க குடும்ப தலைவர்கள் இங்க வந்து கஷ்டப்பட்டு இவ்வளவு பிரச்சனை உருவாயிருக்கு. அதுவும் இல்லாம போலீஸ் இவங்களை தேடிக்கிட்டு இருக்கு. இவர் என்ன நிலைமையில இருப்பாருன்னு பார்த்து இவங்க பொண்டாட்டி யாராவது கவலைப்பட்டாங்களா? அவங்க கவலைப்படலானாலும் பரவாயில்ல, அத்தை கொலைப்படுச்சாயா? தான் மகன் மேல உசிரே வச்சிருக்கேன்னு சொல்ற ஆளு அதுவும் கவலைப்படல. நாம போன் நம்பர் மாத்தி இருந்தாலும் யாராவது ஒருத்தர் மூலமா ஒரு தகவல் லிமிட் நேரம் வந்து சேரலையே. அங்க வீட்டுல ஒருத்தர் கூட அசையலையே. எல்லாரும் அவங்கவுங்க அப்படியே அவங்கவுங்க இடத்துல உட்காந்துக்கிட்டு அந்த வண்டிக்கு பெயிண்ட் அடிச்சு விடுறது, துணியை போட்டு துடைக்கிறது, இதான் வேலைன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. எங்க மாமா கோடி கோடியா சொத்து சம்பாதிச்சு வச்சிருக்காருயா. அவ்வளத்தையும் சம்பாதிச்சு வச்சுட்டு இப்படி வந்து ஒளிஞ்சிட்டு நிக்கணுமா? இந்த ஓட்ட வண்டி வச்சுதான் இவங்க ஃபுட் ட்ரக் நடத்தி குடும்பத்தை காப்பாற்ற போறாங்களா? ஒட்டுமொத்த பேரும் எங்க நடு தெருவில் கொண்டு வந்து நிறுத்திட்டு அங்க தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்காவ. அந்த வண்டி என்னையா பெரிய வண்டி? இதெல்லாம் சரியா வராதியா மாமா. இவங்க ஒருத்தரும் சரியில்லை மாமா. இவங்க கிட்ட இருந்து நாம எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். ஏய், நான் யாரையும் எதிர்பார்த்து நிற்கல. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், கிளம்புறேன். மாமா என்ன எங்கண்ணா போறிய? இனிமே இங்க உட்காந்துருந்தா எதுவும் வேலைக்கு ஆகாது. எனக்கு புரியுறது கூட உங்களுக்கு புரியலையா?
எல்லா தப்பையும் அவரே செஞ்சு 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 குணசேகரன் தான் எல்லாத்துக்கும் காரணம், குணசேகரன் தான் எல்லாத்தையும் பண்றாருன்னு சொல்றாங்களே தவிர அவருக்குன்னு யாரு இருக்கா? அவருக்கு செய்யறதுக்கு யார் இருக்கா? மாமா நீங்க சொல்லுங்க, எனக்காக நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் மாமா. நான் சாகிறதுக்கு முன்னாடி 4 பொட்டலம் சிக்கன் மட்டும் வாங்கி கொடுங்க. நல்லா சாப்பிட்டு வண்டியில் போய் விழுந்துடுறேன். சும்மா இருக்கு போயில. அண்ணா இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் செய்கிறோண்ணே. அவர் என்னையா சொல்றாரு? நீங்களே யோசிச்சு முடிவெடுங்கன்னு தானேயா சொல்றாரு. இன்னுமா புரியல உங்களுக்கு? அண்ணா நாங்களே முடிவெடுக்கிறோம். தீர்மானமாகவே சொல்கிறோம் எங்கள் முடிவை. சொல்லுங்கப்பா பார்ப்போம். சந்தோஷமா இருங்க. அவனுங்களை பேச்சு கேட்டுக்கிட்டு உன்னையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. தர்ஷா, நீங்க தாண்டா ஈஸ்வரிய பார்த்துக்கணும். அவ ரொம்ப நல்லவ, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா, இன்னமும் பட்டுட்டே இருக்கா. அவளை விடாம இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறது நம்ம சனனியோட போராட்டம் தான். அவ நல்லபடியா வந்ததும் நம்ம கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கணும். சரியா? சரி. நல்லா பாத்துக்கடா இவள. ஏய், நல்ல நேரம் போறதுக்குள்ள வண்டி எடுங்கடி. வாங்க போலாம். வாங்க. எங்க சாவி எங்க? அந்த தட்டுல இருக்கு. அப்பதா வாங்க நல்ல ஓட்டுவாளா அவ? நல்லா சரி. ஐயோ மாமா, அத்தை தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஏறி போறாங்க. மனசுக்குள்ள எம்புட்டு ஆசை வச்சிருக்காங்கல்ல, வெளியில சொல்லாம உள்ளுக்குள்ளேயே புதைச்சி வச்சிருக்கு. இன்னும் எம்பிட்டு ஆசை வச்சிருக்கோ, எத்தனை ஆசை புதைச்சிருச்சோ. நல்ல ஓட்டுறாடி அவ. நல்லா இருந்துச்சு அப்பதா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சா? நல்லா இருக்கு. வண்டி நல்லா ஓடுதுடி. ஆனா வண்டி நல்லா ஓடுறதுக்கும் பிசினஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லத்த. இங்கனையே வச்சு சமைச்சு எல்லாத்தையும் வண்டியில வச்சு எங்க வியாபாரம் பண்ண போறோமோ அங்க போய் வண்டியை கொண்டு போய் வச்சிருவோம். வியாபாரம் முடிச்சுட்டு மூட்டையை கட்டிட்டு திரும்ப வண்டியை கொண்டாந்து வீட்டுல விட்டுருவோம். சரி சரி சரி, உள்ள வாங்க. வாங்க. சாமி கும்பிடுங்க வாங்க. நந்தினி, ரேணுகா வந்து சாமி கும்பிடுங்க வாங்க. ஏண்டா சக்தி, வா. நீதாண்டா இந்த வீட்டோட வாரிசு. வாங்க. இந்தாங்கடி. ஊர்ல 1000 பேர் 1000 விதமா பேசுவாங்க. பொம்பளைங்களால அது முடியாது இது முடியாது, அவளுங்க ரொம்ப அட்டகாசம் பண்றாங்க, இப்படி எல்லாம் பேசுவாங்க. உட்காருங்க உட்காருங்க, சொல்றேன். உட்காருடி. இந்தாரு, அது எதுவுமே காதுல போட்டுக்காம நீங்க உங்க வேலையில மட்டும் குறியா இருங்க. இம்புட்டு நாள் நீங்களும் இந்த 1000த்துல ஒருத்தியாவே இருந்தீங்க. அத்தை நம்மளை தான் டைரக்டா தாக்குது மாமா.
சரி சரி, இப்போ இதுல என்னென்ன செய்ய போறீங்க? அத்தை, இந்த 2 நாள்லயே இப்பதான் நீங்க சூப்பரான கேள்வியை கேட்டிருக்கீங்க. இருங்க, என் போன் எங்க? தர்ஷினி, என் போன் அங்க இருக்கேட. இங்க பாருங்க, இததான் நம்ம கடை வைக்கிறதுக்கு உண்டான ஸ்பேஸா நம்ம ரெடி பண்ணிருக்கோம். இப்ப நம்ம வீட்லயே சமைச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் லைவா சப்பாத்தி, பூரி, தோசை, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ்னு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சுட சுட ட்ரக்லயே ரெடி பண்ண போறோம். அப்போ சமையல் இங்கதான் நடக்குமா? ஆமாத்த. எது கோடீஸ்வரம் குணசேகர மாமா வீட்டுல தள்ளுவண்டி கடை சமையலா? மாமா, நாளான்னைக்கு சொல்லி அடிக்க போறாங்களே மாமா, எனக்கே மீச துடிக்குது, ரத்தம் கொதிக்குது. எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிடலாம் மாமா. இங்க பாருங்க மாமா, இவங்க ஏதோ யோசிச்சு சொல்றேன்னு சொன்னாங்களே, அதை நம்பிட்டு இருக்கீங்களா? வேலைக்கு ஆகாது மாமா, நீங்களா களத்துல இறங்கினாதான் உண்டு. பேசாமறா, நான் இறங்கி எல்லாத்தையும் முடிச்சு விடுறதுக்கு 2 நிமிஷம் ஆகாது. ஆனா அந்த வக்கீல் எதை சொன்னாலும் அப்படி செய்யாதீங்க இப்படி செய்யாதீங்கன்னு பயமுறுத்துறான். அதனாலதான் என்ன பண்றதுனே தெரியாம முடிச்சுக்கிட்டு கிடக்கேன். அண்ணே, இப்போ நம்ம போலீஸ் கிட்டே மாட்டக்கூடாது, இவங்களையும் ஓட விடணும். அதுக்கு அவளுக்குள்ள இருக்கிற ஒத்துமையில நம்ம கல்லெறியணும்ண்ணே. அதான் 1000 தடவை முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆகி போச்சே. அழுகை ராணிகள் அனைவரும் ஆக்ஷன் ராணிகளா மாறிட்டாங்களே. அறிவுக்கரசி கையில கெட்டு போட்டுட்டு வளம் வருதான். மாமா, இதெல்லாம் அடிச்சு சாய்க்கிறதெல்லாம் முடியாது. டேய், அவளை அடிக்கூடாது, வேற மாதிரி டீல் பண்ணணும். எப்படி சென்டிமெண்ட்டை அட்டாக் பண்ணலான்னு யோசிக்கிறியா? அதுக்கெல்லாம் தாங்குமாயா? அன்னைக்கு ஒவ்வொரு பொண்டாட்டியும் கதிர் மாமா பொண்டாட்டியும் போலீஸில் வாக்குமூலம் கொடுக்குறப்ப என்ன வேகம் காட்டினாங்க பார்த்தீங்கல்ல? ஆனால் ரேணுகாக்கா கிட்ட உங்கள் மேலே ஒரு லேசான பரிவு தெரிஞ்ச, அதை மறுக்க முடியாதுல்ல? நீங்கள் வேணா ஒன்று செய்யலாம், உங்கள் மேலே இருக்க சிம்பதியை வச்சு ஏதாவது யோசிங்க. ஏமாமா, உங்க மாமியார்களை விட்டு டீல் பண்ணா சரியா வருமா? போன தடவை என்னதான் வெட்டுக்குத்து ரேஞ்சுக்கு போனாலும் அவங்க எல்லாரும் பழைய ஆளுங்க. மாப்பிள்ளைங்கிற ஈரம் லேசா ஓடிட்டு இருக்கோம்ல, அதை வச்சு கலைக்க முடியுமான்னு யோசிங்க. டேய், அதைத்தான் நானும் யோசிக்கிறேன். அவளை பிரிச்சு விட்டாதான் நாம நினைச்சது நடக்கும்னு. ஆமா ஆமா, சிங்கமா இருந்தாலும் சிங்கிளா வந்தா அடி வாங்க வேண்டியதான். அவனுக்கு எது போதையோ அதை வச்சு ட்ரை பண்ணுவோம். உங்க பொண்டாட்டிகளுக்கு அப்பா அம்மா சென்டிமெண்ட் எப்போதும் உண்டு, அதை வச்சு அடிச்சு பிரிச்சு விடுங்க. சொல்லுங்க வக்கீல் சார், ரசம் வைக்கவா வருவீங்களா? யோ, உடனே இடத்த காலி பண்ணிட்டு கிளம்புங்கயா. போலீஸ் நீங்க இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி? முட்டாள்தனமா கேள்வி கேட்டுட்டு இருக்காத. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாண்டிச்சேரி போலீஸ் உங்களை சுத்து போட்டுருவாங்க. நீங்க போன் ஆன் பண்ணி தொலைச்சிங்களா என்னன்னு தெரியலையா? இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உடனே கிளம்புங்க. உடனே தமிழ்நாட்டு எல்லைக்கு வந்துருங்க. பாண்டிச்சேரியில இருந்து சென்னை நோக்கி வந்துருங்க. டேய், நான் அப்பவே சொன்னேன்ல, தேவையில்லாத ஐடியா கொடுத்தல, உன்னெல்லாம் அப்படியே வெச்சல. சண்டையெல்லாம் அப்புறம் வெளியே தெரியாம இருந்தோம், ஏன் அப்படி சாவடிக்கிற? உடனே காரை மாத்தி எடுத்துட்டு வந்துருங்க. பழைய வண்டியில வந்துடாதீங்க, டைம் இல்ல, சீக்கிரம் கிளம்புங்க. சாவடிக்கிறான். அவ்வளவு சொன்ன கேட்டியா? நான் வாங்கினேன், சீக்கிரமா. வாடா. ஓ மாமா, நான் எதிர்பார்க்கல. முட்டா பயலுகளா இருக்காங்க. இவனுக்கெல்லாம் வச்சு என்ன செய்யுதுன்னே தெரியல. என்னங்க மேடம்? ஐயா,
நீங்களாவது கொஞ்சம் பார்த்து சொல்லக்கூடாதா? உங்களுக்கு தெரியுமா இல்லையா இதெல்லாம்? அம்மா, இந்த வீட்டில் பிரச்சனை இருக்குன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி பேசி கூட்டிட்டு வந்திருப்பேம்மா. என்கிட்ட எதுவுமே சொல்லலாமா நீங்க? சார் இந்த வீட்ல என்ன சார் பிரச்சனை இருக்கு? இந்த பிசினஸ்க்கும் இந்த பிரச்சனைக்கும் என்ன சார் சம்பந்தம்? சார் உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும்ல சார், அதான் செக் பண்ணாங்கல்ல சார். அதுவும் இல்லாம நாங்க இந்த வீட்டு மருமகளுக்கு சார் இத்தனை வருஷம் இந்த வீட்ல இவ்ளோ கஷ்டப்பட்டிருக்கோம், இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கோம். சட்டப்படி பார்த்தா இந்த சொத்துல எங்களுக்கும் பங்கு இருக்கு. ஆனா அதெல்லாம் நாங்க எதிர்பார்க்கல, விடுங்க சார். நாங்க சொன்ன மாதிரியே இன்னும் கொஞ்ச நாள் தான் இங்க பிசினஸ் பண்ண போறோம் சார். அதுக்கப்புறம் சென்ட்ரல் கிச்சனா பார்த்து நாங்க வெளியே போறோம். அதுவும் சொன்னேனே சார். இதுக்கப்புறமும் இந்த அறிவுக்கரசி சொல்றதுக்கும் குணசேகரன் சொல்றதுக்கும் என்ன சார் இருக்கு சார்? எங்களுக்கோ இந்த வீட்டுக்கோ இல்ல அவளுக்கோ இருக்கிற பிரச்சனை எல்லாம் வேற சார். அதுக்கும் இந்த பிசினஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். இதனால எங்க பிசினஸ் எந்த விதத்திலையும் பாதிக்கப்பட போறது இல்ல சார். ஏப்பா நீயாச்சும் கொஞ்சம் சொல்லுப்பா. இப்பதான் எல்லா கஷ்டத்தையும் தாண்டி சுயமா நிக்கணும்னு இவளுக்கு பாக்குறாங்க. கொண்ட குப்பையும் வந்து குறைச்சிக்கிட்டு இருக்கு. அவ பேச்சு நம்பி இவளுக்கு பொழப்புல மண்ணள்ளி போட்டுடாதீங்க. இதுல நான் சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வேற ஒரு விஷயம் இருக்குமா? என்ன விஷயம் சொல்லுங்க, செஞ்சிடுவோம். ஒரு 40-50 ரூபா செலவாகுமா? 40-50? 40-50ன்னா 40,000 லட்சமா? 1000. என்ன சார் சொல்றீங்க? ஈஸியா 40,000 50,000 சொன்னா எங்க இருந்து சார் கொண்டு வருவேன்? இப்போதான் சார் அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் இதுக்காக. எல்லா காசையும் எடுத்து இதுல போட்டோம். இதுக்கு மேல எங்க சார் காசு? அந்த கணக்கு வேறமா. நீங்க ஆன்லைன்ல பண்ணிருந்தீங்கன்னா எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமா? நான் 2 நாள்ல எல்லா ப்ராசஸையும் முடிச்சு கொடுத்துருக்கேன். அதுக்கான சர்வீஸ் சார்ஜ் தான் அது. இது அப்படி இல்ல. வீட்டுல பிரச்சனை இருக்குன்னா அதை சமாளிச்சு அப்ரூவல் கொடுக்கணும். அது நாளைக்கே அவருக்கும் சிக்கலாய் வந்து நிக்குமா? அதெல்லாம் சரி கட்ட ஏதாச்சும் கவனிக்கணுமா? ஐயோ சார், திடீர்னு இப்ப வந்து இவ்ளோ கேட்டா நாங்க எங்க சார் போவோம்? எங்கள்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல சார். என்னம்மா இது? இவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்கீங்க, பிசினஸ் வேற ஆரம்பிக்க போறீங்க, இப்படி கையில காசு இல்லைன்னு சொல்றீங்க? உண்மையா தான் சார் சொல்றேன். எங்கள்கிட்ட இருந்த எல்லா காசையும் வச்சு எல்லாத்தையும் வாங்கி போட்டோம் சார். எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் சார். இப்போதைக்கு எதுவுமே இல்ல சார் கொடுக்கறதுக்கு. அப்புறம் எங்க இருந்து சார் திடீர்னு 40,000 50,000 கேட்டா எங்க சார் நாங்க போவோம்? ஏப்பா ஒரு நிமிஷம் இரு. சரிங்க. சனனி என் கூட வா. வாங்கடி வாங்க. இருங்க வாரம். சரிங்கம்மா. எதுக்கு அத்தை? வாங்க சொல்றேன். ஒரே ஒரு நிமிஷம் வந்துட்டேன். என்னவா? என்னன்னு தெரியலையே. இதுல 70,000 இருக்கு. இது அவங்கிட்ட கொடுத்துட்டு ஆக வேண்டியது பாரு. என்னத்த இது அத்தை? இதெல்லாம் வேணாம் அத்தை. இதெல்லாம் குணசேகரன் பணம் இல்ல, ஏன் பணம். சின்ன வயசுல என் வீட்டு பக்கத்துல தென்னை மட்டை எல்லாம் விழும். அதெல்லாம் எடுத்து முடைஞ்சி கூரை வீடு வேயறதுக்காக வைப்பேன். அத வாங்கிட்டு போவாங்க. அதை வித்தா கொஞ்சம் காசு கிடைக்கும். அப்படி வேர்வையில வந்த காசு. சிறுவாட்டு காசா சேர்த்து வச்சிருந்தேன். அப்புறம் என்னை கட்டி கொடுத்து அனுப்பிட்டாங்க. நான் சம்பாதிச்ச இந்த காசு என் ஆத்தா கிட்டேயே இருக்கட்டும்னு கொடுத்து வச்சிருந்தேன். அதை அப்படியே மறந்துட்டேன். அதை அப்படியே பயன்படுத்தாம வீட்டுல வச்சிருச்சு. நான் கல்யாணம் பண்ணி வந்த கொஞ்ச நாள்லயே அதுவும் போய் சேர்ந்துடுச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு பிள்ளைங்க பிறந்து
அதுங்க வளர்ந்து நாங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் என் தம்பி வீட்டை மாத்துறப்போ இந்த காசை பார்த்திருக்கான். அக்கா, இது நீ சேர்த்து வச்ச காசு, உன்கிட்ட இருக்கிறது தான் ஆத்தாவும் விரும்புவான்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டான். அந்த நோட்டெல்லாம் செல்லாம போயிடும்னு மாத்தி மாத்தி வச்சுப்பேன். கடைசியில இந்த பணம் உங்க வியாபாரத்துக்கு உதவி ஆகுது. நல்ல விஷயம் தானே? இந்தா, இத கொண்டு போய் அவங்கிட்ட கொடுத்துட்டு மிச்சத்தை வேற செலவுக்கு வச்சுக்கிங்க. சூப்பரா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? சித்திட்ட காட்டலாமா? சித்தி இங்க பாருங்க, இந்த பேஜ் ஓகேவா பாருங்க. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? செம்மையா இருக்கு. ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. இத நீங்களே பண்ணீங்களா? அப்ப இன்னைக்கே பேஜ் ஆக்டிவேட் பண்ணிடலாமா? வெப்சைட்டையும் லான்ச் பண்ணிடலாம். வெப்சைட் இன்னைக்கேவா? ஆமா சித்தி, நாளன்னைக்கே ஷாப் திறக்க போறோம்ல, இப்பவே ஒவ்வொன்னா அழகா பொறுமையா போட்டாதான் நல்லா வியூஸ் போகும், நிறைய பேர் பாப்பாங்க. இந்தாங்க 65 பண்ணிருக்கேன். டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வாவ், சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கு. இவ்வளவு பிரைட்டா கலரா இருக்கு. கலர் யூஸ் பண்ணீங்களா? அது பண்ணி இருக்கான். ஆனா அதுல ஒரு ரகசியம் இருக்கு. கலர் தான், ஆனா நீ நினைக்கிற மாதிரி கலர் இல்ல, ஆர்கானிக் கலர். பீட்ரூட்டை நல்லா காய வச்சு அதை பொடி பண்ணி அந்த கலரை ஆட் பண்ணியிருக்கோம். டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சாப்பிடுங்க நீங்களும். நாங்க சாப்பிட்டோம். நீங்க இந்த டிசைனை நான் செய்யும் போது நான் சாப்பிட்டேன். என்னங்க பாருங்க. அக்கா இங்க பாருங்களேன். ஆத்தாடி நல்லா இருக்கு. ஐயா, நல்ல குவாலிட்டியா அதோ சொல்வாங்களே, கிளாஸியா இருக்கு. நல்ல ப்ரொஃபஷனல் போட்டோ எடுத்துட்டு இருந்தீங்களா? ஆமா, சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு. இப்பவே போட்டதானே ஓபனிங்க்கு கரெக்ட்டா இருக்கும். இதுலயே ஓபன் பண்றோம்னு சொல்லிடுறது எல்லாருக்கும். அந்த காலத்துல எல்லாருக்கும் போய் போய் சொல்லணும். அந்த இன்விடேஷனை இப்ப இந்த லேப்டாப்லயே போன்லயே போட்டாரது. ஆமா சித்தி, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. வேற லெவல் பண்றேடி நீங்கெல்லாம். இதுக்கு ஏதோ சொல்வாங்களேக்கா, என்ன அட்மின், நமக்கு ஒரு சோஷியல் மீடியா அட்மின் கிடைச்சாச்சு. ஆமாக்கா, அதுவும் நமக்கு ஒருத்தர் இல்ல 2 பேர் கிடைச்சிருக்காங்க. சூப்பரா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிருக்காங்க பாருங்களேன். ஏன் இந்த அத தள்ள அங்கிட்டு அங்கிட்டு. ஏய், வேற மாதிரி. அதாவது இத பார்த்த உடனே இங்க போய் சாப்பிடணும் அந்த மாதிரி இருக்கு. நிஜமா ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பெரிய பெரிய கடைகள் எல்லாம் பாக்குற மாதிரியே இந்த சின்ன பொருளை வச்சு பண்ணி போடுறியப்பா நீங்க. இந்த காலத்து பிள்ளையெல்லாம் சும்மா அதை பாக்குதுங்க இதை பாக்குதுங்கன்னு இனிமே நம்ம சொல்லக்கூடாது. ஆமா ஆமா, எவ்வளவு பயன்பாடா இந்த சோசியல் மீடியா எல்லாம் யூஸ் பண்ணி சிறப்பா செய்யறியப்பா. அப்படிலாம் இல்ல சித்தி, எங்க ஜெனரேஷனும் இருக்காங்க. ஆனா உங்க ஜெனரேஷன் ஆளுங்க தான் சோசியல் மீடியாவை பயங்கரமா சூப்பரா எஃபெக்டிவா யூஸ் பண்றாங்க. பாக்குறது இல்லையா நீங்க? எத்தனையோ ஹோம் மேக்கர்ஸ், முக்கியமா உங்களை மாதிரி தான் சித்தி, சோசியல் மீடியாவை ஆன்லைன் ஷாப் மாத்தி பயங்கரமா பிசினஸ் பண்றாங்க. வேற லெவல்ல ப்ரமோட் பண்ணி நல்லா பிசினஸ் பண்றாங்க சித்தி. எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அதுவும் உங்க டான்ஸ் ஸ்கூலுக்குலாம் நம்ம அப்படி பண்ணியிருந்தா எங்கேயோ போயிருப்போம். சரி விடுங்க, பரவாயில்ல. இன்னில இருந்து நம்ம ஃபுல்லா பக்காவா ஆக்டிவா பண்றோம். இவ்வளவு வச்சு பண்ணு, பெரிய ஆளா. அப்புறம் உங்க 3 பேருக்கும் தனித்தனி ப்ரொஃபைல் ஓபன் பண்ணணும். நீங்க இண்டிவிஜுவலா கண்டென்ட்லாம் போஸ்ட் பண்றதுக்கு. அதுவும் உங்க பிசினஸ்க்கு ஹெல்ப். எல்லாமும் அப்படி தனித்தனியா அப்புறம் ஒண்ணாவும் மாதிரி. சூப்பர். என்னன்னு இந்த பாட்டு போட்டு வீடியோ எல்லாம் பண்றாங்களா, அந்த மாதிரிலாம் எனக்கு செஞ்சு கொடுங்க. அதுவும் பண்ணுவோம். சமைக்கிறதெல்லாம் கூட வீடியோ எடுக்க சொல்லுவோம். ஆமா ஆமா ஆமா. இந்த தர்சன சக்தி எங்க ஆளே காணோம். இல்லக்கா, இன்னைக்கு சக்திக்கு செக்கப் இருக்குன்னு தர்ஷன் கூட்டிட்டு போயிருக்கான். சரி சரி சரி. செக்கப்புக்கு போயிருந்தா நீங்க கூட அழைச்சிக்கு போயிருக்க வேண்டியதானே? நான் வரேன் தான்க்கா சொன்னேன்.
அவன் தான் இங்க இருக்க வேலையை பாரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னா. அப்படித்தான் அவன் சொல்லுவான். வந்ததுல இருந்து அவனுக்கு உடம்பு எப்படி தேவலையா, உடம்பு எப்படி இருக்கு, அமைதியாவே இருக்கிறான், எதையுமே சொல்ல மாட்டான், சும்மாவே சொல்ல மாட்டான். நான் உன்கிட்ட கேட்கணும்னே இருந்தேன். அவன் பார்த்துட்டு வந்ததெல்லாம் நம்மளுக்கு சும்மா அப்படி கேட்கையிலே அப்படி ஈரக்கொலையெல்லாம் நடுங்கு. அவன் எல்லாம் எப்படித்தான் சமாளிச்சு வந்தானோ. அவனுக்கு என்ன தேவலையாப்பா, நெசமாவே நல்லா தான் இருக்கான். நான் சொல்லு, உண்மையை சொல்லு. இல்லக்கா, அவன் நல்லா தான் இருக்கான், அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க அதெல்லாம் நினைச்சு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஒன்றும் இல்லை. சரி, ஓகே சொல்ற, அவ்வளவுதான். நீ சொன்னா அது சரியா தான் இருக்குன்னு நான் நம்புறேன். சித்தி அந்த 65 அப்படியே வைங்க. பார்கவி ஒரு போட்டோ எடுத்து நம்ம பேஜ்ல அப்லோட் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் போஸ்ட். நான் இப்படி சும்மா வீடியோ பார்க்கும் போதெல்லாம் இந்த சமையல் வீடியோவா வரும், பார்க்கவே ஆசையா இருக்கும். அந்த மாதிரிலாம் வீடியோ எடுக்கணும். கண்டிப்பா சித்தி போஸ்ட் போடுறோம், நீங்க ட்ரெண்ட் ஆவறீங்க. நான் சமைக்கிறப்ப இந்த கையெல்லாம் நல்லா அப்படி க்ளோஸ் அப்லாம் வச்சு நல்லா அழகா சமைக்கிறதுலாம் அதெல்லாம் வீடியோ போடணும். அவ்வளவுதான் சித்தி, நீங்க தான் மசாலாக்கா இடுவீங்க. போட்டோ எடு பார்கவி. எப்படி நல்லா இருக்கு. நைஸ், நல்லா. அதை எடுத்து போட்டுட்டு பீட்ரூட் கலர் பவுடர் அப்படின்னு முக்கியமா அது என்ன சொல்லுவாங்க, ஹேஷ்டேக். அதெல்லாம் நீங்க எப்படி செய்யறதுன்னு தனி வீடியோவே போடலாம் சித்தி. vlogs. சரி சரி, எல்லாமே போடலாம். வேலை பாதியிலேயே நின்று போயிடும், எரிச்சிருவோம், அதான் நல்லது. எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு முகத்துலேருந்து தான் ஆரம்பிக்கணும். பேரப்பாரு தமிழ்ச்சோறு, ஏன் மற்ற சோறு கொடுத்தா திங்க மாட்டாங்களேண்ணே? முதல்ல இந்த 4 முகத்தையும் அழிக்கணும். மண்ணெண்ணெய் கரெக்டாக இருக்கு. தமிழ்ச்சோறு கோவிந்தா.
தர்ஷினி எங்கக்கா? தர்ஷினி ஆத்தாடி என்ன தர்ஷினி பாரு எங்க மத்தவங்க எல்லாரும் வா சீக்கிரம் வா ஐயோ ஐயோ சரி அம்மா விட்டுரு மாட்டேன் என்ன விட்டுருமா ஐயோ ஐயோ ஏமா ஐயோ ஐயோ நீ என்ன பண்றீங்க? இவன் என்ன பண்ணா தெரியுமா உங்களுக்கு? என்ன பண்ணா? மண்ணெண்ண ஊத்தி கொளுத்த பார்த்தான் சித்தி வந்திய. இது கொளுத்து ஐயோ பாத்து அக்கா 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 இருங்கக்கா ஐயோ அம்மா நான் சும்மா வண்டி எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தேங்க. சும்மா பாத்தியா நீ? எதுக்கு இப்ப நீ வந்து சும்மா வண்டியை பாக்கணும்? மண்ணெண்ணெய் போட்டு வாஷ் பண்ண வந்தேன் நானு. எதுக்குடா இங்க வந்த? ஐயோ இங்க வந்த? ஐயோ சும்மா இருக்க மாட்டியா? எங்களை வாழவே விட மாட்டியா? இப்ப எதுக்கு தேவையில்லாத வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்க?